மதுரை மங்கையர்க்கரசி பெண்கள் கல்லூரியில் நியூஸ் 7 தமிழ் மற்றும் வெற்றி IAS அகாடமி சார்பில் ஸ்டெம் குயிஸ் எனும் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் 20 வினாக்களுடன் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. தேர்வில் தேர்ச்சி பெற்ற 12 மாணவிகள் 6 அணிகளாக பிரிந்து வினாடி வினா போட்டியில் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மங்கையர்க்கரசி கல்விக் குழும தலைவர் அசோக் குமார், நியூஸ் 7 தமிழ் மூத்த ஆலோசகர் ஷியாம்குமார் மற்றும் மங்கையர்க்கரசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் உமா பாஸ்கர், வெற்றி IAS அகாடமி இணை இயக்குனர் கருணாகரன் ஆகியோர் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்த அனுபவம் தங்கள் திறனை வளர்த்ததாக மகிழ்ச்சியுடன் மாணவிகள் கருத்து தெரிவித்தனர். ஒருத்தர் அவங்க அப்பா தோட்டத்தெல்லாம் எரிச்சிட்டு இருந்தார், ஆரஞ்சு தோட்டத்தெல்லாம் எரிச்சிருந்தாரு. எல்லாம் திட்டினாங்க, டேய் என்னடா அப்பா சொத்தை நீ இப்படி அழிக்கிறியே அப்படின்னு சொல்லி. அப்பா அவன் சொன்னான், நான் அழிக்கல, இங்க தீம் பார்க் கட்ட போறேன்னா. என்னடா தீம் பார்க்னா என்னடா அப்படின்னு. இன்னைக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு போனா அந்த தீம் பார்க்குக்கு நீங்க போகாம வரமாட்டீங்க. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, டிஸ்லெக்சியான்ற ஒரு பிரச்சனை. அதாவது வார்த்தையை ஜம்பிள் பண்ணி எழுதுவாங்க. அவரு வானத்துக்கு போனாரு. இஃப் யூ கேன் ட்ரீம் யூ கேன் அச்சீவ் இட். நீ இன்னைக்கு கனவு காண வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். வால்ட் டிஸ்னி சொன்னது, இஃப் யூ கேன் ட்ரீம் யூ கேன் அச்சீவ் இட். எதா இருந்தாலும் உங்களுக்கு எப்போ பவர் வரும்னா, ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எப்போ இருக்கோ, நீங்கள் ஏர்ன் பண்ணி உங்கள் கையில் பணம் இருந்து விரும்பினதை செய்யறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் டெசிஷன் மேக்கிங் பவரில் உங்களுக்கு வீட்டில இருந்தே ஆரம்பிக்க முடியும். வீட்டை தாண்டி, ஸ்ட்ரீட்டை தாண்டி, ரிலேட்டிவ்ஸ் தாண்டி நீங்கள் நல்லாவே இப்போ சொசைட்டியில் மிங்கிள் ஆகிட்டீங்க. காரணம், இந்த மாதிரி வைக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், NGOs பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் காரணம். நான் P. அசோக் குமார், மங்கையர்க்கரசி கல்லூரிகளின் தலைவர் அண்ட் செயலர். மோஸ்ட் ஆஃப் தி இண்டியன்ஸ் சிட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். போட்டி தேர்வுகளுக்கு போனால் தான் உலகம் போட்டி மிகுந்த உலகம். அதனால் இந்த போட்டி தேர்வுகளில் அது குரூப் 4 இருந்தாலும் சரி, IAS IPS தேர்வுகளாக இருந்தாலும் இந்த நாலேஜ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம், when you educate a man, we are educating an individual. But when a woman is educated, we are educating a family. So women's education is a must for India. ஸோ அந்த அளவில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த குழந்தையோட அறிவை மேம்படுத்துகிற இக்னிஷனை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க. கட்டாயமாக இதை பிரகாசமாக செய்ய வைக்கிறது எங்களுடைய கடமையாகும். என் பேர் டாக்டர் உமா பாஸ்கர், பிரின்சிபல், மங்கையர்க்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன். சரி, இந்த காலகட்டத்தில் இது கண்டிப்பாக ஒரு தேவையான ஒன்று. ஏன்னா மாணவர்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷனில் இருக்காங்க. அன்றாட செய்திகளை யாரும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ரீல்ஸு, இன்ஸ்டா, இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்காங்க. பட் எல்லாத்தையும் மேலோட்டமாக கற்றுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் டீப்பாக இன்டெப்த் நாலேஜ் இல்லை. இந்த மாதிரி ஒரு வினாடி வினா, இமீடியட் குவிஸ் அப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணுறப்ப அவங்க நாலேஜை வளர்த்துக்கிறாங்க, என்லைட்டன் ஆகி எம்பவர் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணும்போது நம்பிக்கையே இல்லை, எல்லாமே தப்பாக தான் இருக்குமோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லையா அந்த மாதிரி நிறையா தோணுச்சு. அதுக்கப்புறம் வின் பண்ணிட்டோம். அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராமில் அனுபவமே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ தான் இதாக இருக்குது. இதுக்கடுத்து நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு நேம் வரும்போது எங்களுக்கு அப்படியே அவ்வளோ குஷியாகிடுச்சு. நாங்கள் இது எல்லாருமே அடுத்தடுத்து தான் எழுதிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து வந்தனால இன்னும் நிறையா குவிஸ் ப்ரோக்ராம் சேரலாம் அப்படின்னு இப்போ தான் நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னும் நிறையா நம்ம சேருவோம் அப்படின்ட்டு. இந்த நியூஸ் 1 சேனல் குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. 3rd வின்னராக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட் டைம் தான். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.